கள்ளுக்கடை ஓனர் பாபு கள்ளுக்கடைக்குள்ளேயே நைட்டு தூக்கு மாட்டி இறந்துடுறாரு. அதே நேரம் வளமையாக கள்ளுக்கடைக்கு வந்து போகிற ஒரு 9 பேர் பக்கத்து ரூம்ல இருந்து குடிச்சிட்டு சீட்டாடிட்டு இருக்காங்க. இது கொலையா இல்லை மேடரா? வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற படம் பிரவீன் கூடு சாப்பு. இது ஒரு மைண்ட் ப்ளோவிங் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கள்ளுக்கடை ஓனர் பாபு திடீர்னு கடைக்குள்ளேயே தூக்கு மாட்டிட்டு இறந்துடுறாரு. ஆனால் இரவு நேரங்களில் கடையில் 2 பக்கமும் பூட்டிட்டு அதுக்குள்ளே சீட்டாடுறது வழக்கம். அப்படி வளமையாக சீட்டாட வர ஒரு 9 பேர் அன்னைக்கும் கடைக்குள்ளேருந்து சீட்டாடிட்டு இருந்து இவர் தொங்குறதை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. உடனே அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பாடியை கீழே இறக்கி வச்சுட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. இப்போ இந்த கொலையை யார் பண்ணியிருப்பான்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆள் சந்தேகம் வருது. பட் ஓனர் பாபு உசுரோடு இருக்கும்போது தான் இவங்க அவ்வளோ பேரும் ஒரு ரூம்குள்ளே போய் சீட்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவு எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. போலீஸும் வந்துடுது. இது ஒரு சூசைடில் கொலைன்னு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் கடையில் இருந்த ஓராளையாக விசாரிக்கிறாங்க. ஓனர் பாபு சாகர் நேரம் கடையில் ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன் சுனி, அப்புறம் கடையில் வேலை செய்கிற சர்வெண்ட் கண்ணா, அப்புறம் ஒரு ஸ்கூல் வாத்தியார், 3 பசங்க, அப்புறம் பிஜின்னு ஒருத்தன், அப்புறம் 2 ஓல்டு மேன். இது அவ்வளோ பேர் தான் கடைக்குள்ளே இருக்காங்க. இதில் முக்கால்வாசி பேரோட பாபு உசுரோடு இருக்கும்போது சண்டை வலிச்சு அவங்க எல்லாரையும் அடிச்சிருக்கான். ஸோ போலீஸ்க்கு யார் பண்ணியிருப்பான்னு செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. இதில் கண்ணனோட பொண்டாட்டிக்கும் பாபுவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு ஊருக்குள்ளே பேசுகிறாங்க. ஸோ அதனால பாபுவை பழிவாங்க கடைகளில் வேலை செய்கிற கண்ணன் தான் கொலை பண்ணியிருக்கலான்னு போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் வந்து கண்ணனை துருவி விசாரிக்கிறாங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் சந்தோஷ்க்கு ஒன்று புரியுது. என்னென்னா, இந்த கொலையை பண்ணது கண்ணன் இல்லை. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ தூரம் உடல் தகுதி இல்லை, ஒரு காலும் அவனுக்கு ஊனம், கண்டிப்பாக இவன் பண்ணியிருக்க மாட்டான். பட் எக்ஸ் மிலிட்டரி மேன் சுனியும் பாபுவும் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்த்துருக்காங்க. அதில் எதுவும் குடுக்கல் வாங்கல தப்பு நடந்து ஒருவேளை பழி வாங்குறதுக்காக எக்ஸ் மிலிட்டரி மேன் சுனி பாபுவை கொலை பண்ணியிருக்கலாமோன்னு இன்ஸ்பெக்டர் சந்தோஷுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஸோ இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது கண்ணனோட கோவிச்சிட்டு கண்ணனோட பொண்டாட்டி மிரண்டா தனியாக போய் வாழ்கிறா. ஸோ அவக்கு மேலே இன்ஸ்பெக்டர் சந்தோஷ்க்கு ஒரு லவ் வருது. அதே நேரம் எக்ஸ் மிலிட்டரி மேன் சுனியும் கண்ணனும் சேர்ந்து இந்த கொலையை பண்ணது ஒரு வேளை சந்தோஷம் தான் இருக்கலான்னு இன்ஸ்பெக்டர் மேலேயே சந்தேகப்படுறாங்க. புரியல, இன்ஸ்பெக்டர் ஏன் கள்ளுக்கடைக்காரனை கொல்லணும்? ஒரு காரணம் இருக்குது. சில காலத்துக்கு முன்னாடி இன்னொரு கள்ளுக்கடை முதலாளியான ஜோயை இந்த பாபு அடித்து கொலை பண்ணிடுறான். அந்த செத்த ஜோயோட மகன் தான் இப்போ இன்ஸ்பெக்டராக வந்திருக்க சந்தோஷ். அதிகாரிங்க சந்தோஷுக்கு 10 நாள் டைம் கொடுக்குறாங்க இந்த கேஸை முடிக்க சொல்லி. ஆல்ரெடி 8-9 நாள் ஓடி இன்னும் 1 நாள் தான் இருக்குது. இதில் கண்ணனுக்கு நல்லா மேஜிக்கும் பண்ண தெரியும். 9ஆம் நைட்டு ராத்திரி மிரண்டாவோட வீட்டுக்கு ஒரு கொலை அச்சுறுத்தல் வருது. அதாவது ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு வந்து கதவை தட்டி மிரண்டாவை கொலை பண்ண பார்க்குறான். அவனும் அலறி அடித்து இன்ஸ்பெக்டர் சந்தோஷுக்கு கால் பண்ண அவனும் அலறி அடித்து அங்கே போக கொலைக்காரன் தப்பிடுறான். ஸோ கொலைக்காரையும் மிரண்டாவை கொலை பண்ண வரணும்னா அவனுக்கு ஒன்றும் புரியலை. இதே நேரம் பார்த்து எக்ஸ் மிலிட்டரி மேன் சுனியும் ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது அங்கே அலறி அடிச்சுட்டு கண்ணன் ஓடி வரான். என்னென்னா, ஒரு ஸ்கூல் வேனில் கண்ணனை அடித்து கொலை பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யார் பண்ணுறான்னு செம்ம கன்ஃபியூஷனில் அந்த மிலிட்டரி மேன் சுனி இன்னொரு பக்கமாக விசாரணை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இந்த மிலிட்டரி மேன் தான் கொலைக்காரன் நினச்சி இன்ஸ்பெக்டர் மிலிட்டரி மேனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். அப்போ யார் தான் கொலை பண்ணா? இந்த கொலையை பண்ணது ஒரு ஆள் இல்லை, 2 பேர். ஏன்னா ஒருத்தன் உள்ளேருந்து கயிறு போட, இன்னொரு ஆள் வெளியே இருந்து அந்த கயிறை இழுத்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்பெக்டருக்கு முதல்ல மிலிட்டரி மேன் சுனி ஆராய்ச்சி பண்ணி கொலைக்காரனை கண்டுபிடிச்சிடுறான். அந்த கொலைக்காரன் வேறு யாரும் இல்லை, அந்த கண்ணன் தான். ஸோ ஏன்டா இப்படி பண்ணன்னு கண்ணனை அடித்து துவைக்கும் போது எதேச்சியாக கண்ணன் கையில் இருந்த கத்தியால் கண்ணன் சுனியை குத்திடுறான். பட் சுனியை கொலை பண்ணோன்னே கண்ணன் குத்தலை, அவனை தப்பிக்கிறதுக்காக குத்துறான். அந்த நேரம் பார்த்து சுனி அப்படியே மயங்கி கீழே விழுறான். ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்கும்போது தான் கண்ணன் ஒரு உண்மையை சொல்கிறான். என்னண்டா, கள்ளுக்கடை ஓனர் பாபு ஒரு நாள் இன்ஸ்பெக்டரோட அப்பா ஜோயை கொலை பண்ணதை கண்ணன் பார்த்துடுறான். அந்த விஷயத்த மிலிட்டரி மேன் சுனிக்கிட்ட கண்ணை சொல்ல ட்ரை பண்ணதை பார்த்துட்டு பாபு ஒரு நாள் கண்ணோட வீட்டுக்கு வந்து அவனை சாத்துன்னு சாத்துறான். அந்த நேரம் பார்த்து பொண்டாட்டிக்கு வந்து தடுக்கிறா. ஸோ அவளுக்கு வயிற்றுலேயே உதச்சிடுறான். 10 வருஷத்துக்கு பிறகு அவள் அப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கா. அதோட அவளோட அபோஷன் ஆகி அதுக்கு பிறகு ப்ரெக்னென்ட் ஆக வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. ஸோ பாபுவை பழிவாங்க கண்ணனும் அவனோட பொண்டாட்டிக்கு சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. கண்ணன் ஒரு மெஜிசியனால் அவனோட ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த கொலையை சாமர்த்தியமாக முடிக்கிறான். உள்ளேருந்து கயிறு போட்டது கண்ணன், அதை வெளியே இருந்து இழுத்து கொலை பண்ணது கண்ணனோட பொண்டாட்டி மிரண்டா. அப்போ மிரண்டாவுக்கும் பாபுக்கும் இடையில கனெக்ஷன் ஊர் பேசிக்கிட்டது அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. ஊரை எப்படி நம்ப வைக்கணும்னு இவங்க 2 பேரும் நடித்து ஊரை எப்படி நம்ப வச்சுருக்காங்க. ஏன்னா பாபுவை கொலை பண்ணுறதுக்கு. கடைசியாக மிலிட்டரி மேன் சுனியை கண்ணன் கத்தியில் குத்தினால
கண்ணன் தான் அந்த கொலையும் பண்ணியிருப்பாங்கன்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. உடனே அந்த கூட்டத்துக்கு அவனோட பொண்டாட்டியும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க.